வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏஹெச்டி பொறுத்தளவுக்கு இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற தகவல் வந்து நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, அது வேறு, அதாவது டாக்டர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ அதனால் நீங்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கு தான் நியூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். வந்தது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதுக்கும், அதாவது கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் இதுக்கும் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங்க்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது 100% இல்லைன்றதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி. ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இப்போ ஒரு 10-12 வருடம் ஆகிடுச்சு, 15 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இப்போது தற்போதைய நிலைமைக்கு வந்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு வருஷமாக போடவே இல்லை அந்த போஸ்டிங். அப்படிங்கிறப்போ நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு மாவட்டத்துலேயும் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுப்பாங்க. அதே போல் ஒரு மாவட்டத்துலேயும் ப்ரொமோஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ மீதி வந்து இருக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில், ரொம்ப கஷ்டமான நிலைமையில், அதாவது ஒரு ஆளே 3-4 ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி நிறைய நியூஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுற நபர்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு மாற்றுக்கிறதையும் சொல்ல முடியாது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், அதாவது வேக்கண்ட்டு நிறைய இருக்குது. நமக்கு இப்போ கரண்ட்டில் கொடுக்குற சுச்சுவேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி அப்படின்றது ஹை லெவலில் இருக்குங்க. மினிமம் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 8000லேருந்து 10,000 காலி பணியிடங்கள் வரையும் கூட ஃபில்லப் பண்ணலாம். அவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. பட் வேக்கன்சி இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்றத நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஏன்னா 2 விதமான டிசிஷன் எடுக்கலாம். அதில் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணினது ஒரு 5 வருஷம் 8 வருஷம்னு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 5 வருஷ காலகட்டத்தில் அப்போதைக்கு இருந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்களோ அதை மட்டும் ஃபுல்லப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எஸ்டி கேண்டிடேட்க்கு, அதாவது எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பழங்குடியினர் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு வேக்கண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேக்கண்ட்டை வந்து அவங்க யாருமே அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டாங்க. பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சேம் மற்ற நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது வேக்கண்ட்டே ஃபஸ்ட்டில் கொடுக்காம இப்போ 2வதாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அலாட் பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஆள் எங்கேருந்து எடுப்பாங்க? ஸோ அந்த ஒரு கேள்விக்குறி அப்படின்றது அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இருக்கக்கூடிய நம்ம கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதோ அந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சியை அடுத்து வந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தான் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கருத்து. அடுத்து வந்து பார்த்திங்க, இன்னொன்று என்னென்னா, ஏன்னா இப்போவே வந்துட்டு இப்போ ஜென்ரலில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்துட்டு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு எக்ஸாம் இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு திரும்ப நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி திரும்ப ஒரு ஆள் எடுத்து அதை இது பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான வேலை. மேபி அந்த ஒரு ரீசன்னால் இதுலேயும் ஆட் பண்ணலாம். அல்லது அவங்க அதை எல்லாத்தையும் ரிசர்வேஷனை கன்சிடர் பண்ணி அதனால் அடுத்த இதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணலாம். அது வந்து மேல்மட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான், அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. நம்ம வந்து இதை ஊர்ஜிதமாக எதையுமே, அதாவது 100% வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. 100% அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு தான் வைப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல முடியாது. அது மேல்மட்ட குழுவில் அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்தது. ஏன்னா அதை வந்து நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி நான் ஒருத்தன் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயமா இருக்காது. அவங்க அந்த குழுக்களில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு டிசிஷன் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து எது சரியான முடிவாக இருக்கும், என்ன மாதிரி பண்ணால் நம்ம கரெக்டான இதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி தான் வந்து முடிவுகள் அப்படின்றது எடுக்கப்படும். ஸோ அதனால் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு வரப்போகுது அப்படின்றத. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது எல்லாம் இருக்கட்டும், கடைசியாக எப்போ தான் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேரோட கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, வருஷ கணக்காக 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரண்ட்டில் நம்மளால் ஒரு 10 நாள் 15 நாள் ஏன் வெயிட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா தினம் டெய்லி ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு, சார் இதுக்கு அப்டேட் என்ன ஆச்சு,
நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க வந்துடும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து நமக்கு அப்டேட் வரும். ஒருத்தரும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜேடி ஆஃபீஸில் தகவல்கள் கேளுங்க. நான் வந்து டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட தகவல்கள் ஏதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவல்களை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் விசாரித்து என்ன இப்போ நடைமுறையில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற விஷயத்த இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நபர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழகம் முழுவதும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்குது, இப்போ யாருக்கு என்ன கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இன்டர்வியூவில் கூட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத கூட நீங்கள் ஜஸ்ட்டு, அதாவது அதே கேள்விகள் உங்களை கேட்பாங்க அப்படின்றது இல்லை, என்ன மேனரிசம் நம்ம காமிக்கிறோம், எப்படி என்ன ப்ராப்பராக ட்ரெஸ் எந்த மாதிரி போட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த குரூப் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்கஷன் அப்படின்றத எடுத்துகிட்டு போங்க. பட் டிஸ்கஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. டெய்லியுமே ரிசல்ட் எப்போ, இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ, வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு டெய்லியும் கேட்காதீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து குரூப்பில் போடுங்க. அதை மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் டெய்லி கேட்குறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன்னா டெய்லி இன்றைக்கி வந்துருச்சா நாளைக்கு வந்துருச்சான்னு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பில் இருக்கிறவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அதை வீடியோவாக கொடுப்போம், என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்றத குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். டிஎன்ஏஹெச்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிந்து ஒரு 5 வருட காலமாக நம்ம அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டோம், அதுக்கான அப்டேட் அப்படின்றது கொடுப்போம். அதேபோல் இதில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுற வரையும் இதற்கான அடுத்தடுத்த நகர்வு என்ன அப்படின்றத கொடுத்துருவோம். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 மாத காலத்தில் வேலைக்கு போயிடலாம். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 100க்கு 100% 2 மாதத்துக்கு மேலே எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே லேட் ஆகாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஒரு சில டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட விசாரிச்சுட்டு தான் இந்த தகவல்கள் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டேட்டா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு 2 மாத காலத்திற்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்டும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.